அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு முதல் பாடம் நிலை மின்னியல் அப்படின்ற இந்த பாடத்தில் உள்ள தலைப்பு மின் இருமுனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மின் இருமுனை இந்த பேர்லேயே இருக்கு பாருங்க, 2 முனை இருக்கும். அந்த 2 முனையும் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த மின்னூட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 வகையான மின்னூட்டங்களை கொண்ட மின் இருமுனை உருவாக்கப்பட்டது. அதில் ஒன்று வந்து -q, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா +q. இந்த -q +q இது ரெண்டையும் ஒரு சிறிய இடைவெளியில் பிரித்து வச்சு நாம் மின் இருமுனையை உருவாக்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த பக்கம் -q இருக்குது, இந்த பக்கம் +q இருக்குது. இதனுடைய மையப்புள்ளி அல்லது ஆதிப்புள்ளி வந்து O அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மின் இருமுனை. இந்த மின் இருமுனை அப்படின்றது சில மூலக்கூறுகளாலேயும் உருவாக்கப்படுது. அந்த மூலக்கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மூலக்கூறுகளில் மின் துகள்களின், அதாவது நேர்மின் துகள் எதிர்மின் துகள் இருக்கும். அந்த மின் துகள்களுடைய மையம் பொருந்தி இருக்காது. அந்த மாதிரியான மூலக்கூறுகள் மின் இருமுனையை உருவாக்கும். அதாவது சில மூலக்கூறுகளில் நேர் மின் துகளுடைய மையமும் எதிர் மின் துகளுடைய மையமும் நேர் பொருந்தி இருக்காது, கோயின்சைடாக இருக்காது, பிரிஞ்சிருக்கும். அப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இந்த மின் இருமுனையை உருவாக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, அடுத்தது வாட்டர் நீர், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமோனியா. இந்த மாதிரியான மூலக்கூறுகளில் நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் இவற்றினுடைய மையம் வந்து மேற்பொருந்தி இருக்காது. ஆகவே இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் இருமுனையை உருவாக்கும். இந்த மின் இருமுனைக்கு இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா 2a. அப்போ இது ஒரு a, இது ஒரு a. இந்த அமைப்பு தான் ஒரு மின் இருமுனை. இந்த மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் என்னவா இருக்கும்? அந்த திருப்புத்திறனை நம்ம எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா P வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா QR plus vector plus -q r vector minus. இங்கே இந்த r plus vector அப்படின்னு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா இந்த ஆதி புள்ளியிலிருந்து +q அப்படின்ற இந்த மின்னூட்டத்திற்கு வரையப்படுகின்ற பொசிஷன் வெக்டார். அதே மாதிரி இந்த r- வெக்டார் இருக்கு இல்லையா, அது இந்த ஆதி புள்ளியிலிருந்து ஆரிஜின்லேருந்து இந்த -q வரையக்கூடிய பொசிஷன் வெக்டார். இதை மேலும் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு A I கேப் அப்படின்னு எழுதலாம். இதை -Q இன்ட்டு A இன்ட்டு -I கேப் அப்படின்னு நம்ம எழுதலாம். இங்கே P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு A I கேப். இது ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ என்ன கிடைக்கும்? Q இன்ட்டு A I கேப் அப்படின்னு கிடைக்கும். இப்போ கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2Q A I கேப். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன். இது ரொம்ப முக்கியம். 2QA into I கேப். இதனுடைய மேக்னிடியூடு வேல்யூ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் அதுதான் அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ. அதை எப்படி எழுதலாம்னா 2QA. இதுலேருந்து இதோட யூனிட், இந்த மின் இருமுனை திருப்புத்திறனுடைய SI அலகு நம்ம எழுதலாம். இந்த SI யூனிட் ஆஃப் டைபோல் மூமெண்ட். டைபோல்னா நமக்கு தெரியும் இல்லையா, மின் இருமுனை திருப்புத்திறன்.
திருப்பு திறன். அதனுடைய SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் மீட்டர். ஸோ இது வந்து ஒரு மின் இருமுனையை பற்றி கொடுத்துருக்கிற தகவல்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மின் இருமுனை அப்படின்றது இரண்டு எதிரெதிரான -q + q ரெண்டுமே பாருங்கள் எதிராக இருக்குது. ஆனால் இதனுடைய அளவு வந்து ஒன்றா இருக்கும். இப்படிப்பட்ட மின்னூட்டங்களை ஒரு சிறிய இடைவெளியில், அதாவது 2a அப்படின்ற தொலைவில் நம்ம பிரித்து வச்சு ஒரு மின் இருமுனை அப்படின்ற அமைப்பை நம்ம உருவாக்கலாம். இதில் இந்த மாதிரியான அமைப்பு சில மூலக்கூறுகள்லையும் இருக்குது. அந்த மூலக்கூறுகளில் இந்த மாதிரியான பிரிவு இருக்குது. அதாவது எதிர் மின்னூட்டத்துக்கும் நேர் மின்னூட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும். ரெண்டும் மேற்பொருந்தி இருக்காது. ரெண்டுத்தினுடைய மையமும் மேற்பொருந்தி இருக்காது. அது CO, H2O, அமோனியா போன்ற மூலக்கூறுகளில் அந்த மாதிரி இருக்கும். எல்லா மூலக்கூறுகள்லையும் அது இருக்காது. இந்த மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் P வெக்டார் = Q R + வெக்டார் +- Q R - வெக்டார். இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? P வெக்டார் = 2QA × I cap. இதனுடைய மேக்னிடியூட் அளவு வந்து எவ்வளோன்னா 2QA. இதனுடைய SI யூனிட் வந்து கூலும் மீட்டர். ஸோ தேங்க்யூ. நம்ம அடுத்த செய்தியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.